அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம இப்போ அபிராமி அந்தாதி 12வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவியேலையும் போட்டவளே. விளக்கம்: கண்ணியது உன் புகழ். இங்க கண்ணியது அப்படின்னா இடையராது நினைத்தல். உன் புகழ்னா அவளது புகழை பற்றிய நினைவு எந்நேரமும் இருத்தல். சதா சர்வ காலமும் மூச்சும் பேச்சும் அபிராமியின் அளவிடற்கரிய புகழ்களை நினைத்து உருகுவதிலேயே கழிக்க வேண்டும் என கூறுகிறார். ஆண்டவனது அளவிலா புகழை நினைத்துருகும் அடியார்கள் புகழ் அளவிடற்கரியதாகும் என சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுகிறார். அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன் என கூறுகிறார். பூவை மிகவும் நெருக்கமாக கட்டியிருப்பதை கண்ணி என கூறுவர். அதுபோல இறைவனது புகழை இடையராது சிந்தித்து இருத்தல் வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் சதாவும் உலகியலை பற்றியே சுழன்று வருகின்றன. எப்போதாவது அதுவும் துன்ப நீக்கத்திற்காக இறைவனது நினைவு வருகிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்ற சுந்தரர் வாக்கிற்கு இணங்க இருத்தல் வேண்டும். நமக்கு எதிர்பாராத ஆபத்துக்கள் ஏற்படும் போது ஐயோ என்று அலறுகிறோம். அந்த சொல் மாறி அபிராமி என அலறினால் அதுவே கண்ணியது உன் புகழாகும் என்கிறார். வலிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மாற்றம் என்பது சுந்தரர் வாக்கு. குளவியை நினைத்து கொண்டே புழுவானது குளவியாக மாறுவது போல இறைவியை நினைத்து கொண்டே நாம் இறைவியாக ஆகிவிட வேண்டும் என்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் இறைவன் நம் வினைகளுக்கு ஏற்ப நமக்கு மீளா துயர் தரினும் அவனை மறக்காது நினைக்க வேண்டும் என்பது குலசேகர ஆழ்வார் வாக்கு. அத்தகைய இடையராத பக்தியில் அபிராமி பட்டர் இருந்ததால் அம்பிகையின் அந்தரங்க விஷயங்களும் அறிந்தவரானார். அதனை கண்ணியது உன் புகழ் என கூறுகிறார். கற்பது உன் நாமம். கற்பது என்பது அறிந்து கொண்டது. எந்த ஒரு காரியம் நிகழ்வதற்கு முன்னும் அதற்கு அடிப்படையாக ஒரு காரியம் நடந்திருக்க வேண்டும். அதாவது பசியை நீக்கும் உணவு பசி வருவதற்கு முன் சமைக்கப்படுகிறது. உடலை மறைக்கும் உடைகள் உடுத்து முன் நெய்யப்படுகிறது. அதுபோல அம்பாளிடம் இடையராத பக்தி ஏற்பட காரணம் அதற்கு முன் அம்பாளது நாமத்தை இடையராது உச்சரித்தது என கற்பது உன் நாமம் என்றார். முன்னால் உச்சரித்த நாமம் எனும்போது கற்றது உன் நாமம் என இறந்த காலத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்படியின்றி கற்பது என போட்ட காரணம் என்னவெனில் கற்றது என்றிருந்தால் தற்போது கற்கவில்லை என்று பொருள்படும். அதனாலதான் இங்க கற்பது உன் நாமம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா, கற்றது உன் நாமம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது இறந்த காலத்தை மட்டுமே குறிக்குமா. ஆனா இது கற்பது அப்படிங்கிறதுனால இப்பவும் சொல்லி கொண்டிருக்கின்றேன், இனிமேலும் சொல்லுவேன் என முக்காலத்தையும் குறிப்பதற்காக கற்பது என்ற சொல்லின் மூலம் சுட்டி காட்டுகிறார். இப்போ அபிராமிக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குது. அதாவது கோடானு கோடி நாமங்கள் இருக்கின்றன. அப்படி 1000 நாமங்கள் இருக்கும் போது நாமம் என ஒருமையில் கூறியிருப்பதற்கு சிறந்த காரணம் உண்டு. இறைவனது நாமாவை நாமாக சொல்ல வேண்டுமே அன்றி பிறர் கட்டாயப்படுத்துவதற்காக கூறினால் பயம் இல்லை. மேலும் இறைவன் சர்வ சுலபன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன். எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா, கஜேந்திரன் ஆதி மூலமே என அழைத்த போது வந்தருளியது. திரௌபதியின் குரல் கேட்டு அருளியது. நரசிம்மர் பிரகலாதன் குரல் கேட்டு வந்தருளியது போன்றவை சான்றாகும். அவர்கள் எல்லாம் 1000 நாமங்களால் அழைக்கவில்லை. அதில் ஒரே ஒரு நாமத்தால் அழைத்ததும் வந்தருள் செய்தான். ஆனால்
அந்த ஒரு நாமத்தையும் உள்ளம் உருக கூறினார்கள். அதுபோல நாமும் அத்தகைய திருநாமங்களில் ஏதாவது ஒன்றால் அழைத்தால் போதும், அருள் பெறலாம் என நமக்கு உணர்த்தவே நாமங்கள் எனாமல் நாமம் என ஒருமையில் கூறினார். அப்படி இறைவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு நாமத்தை நாம் உள்ளம் உருக கூறினால் போதும், இறைவனது அருள் கிட்டும். கற்பது என்பது உள்ளத்தால் ஓதுவது, வாயால் கூறுவது படிப்பதாகும். தேவார ஓதுவார்களே அன்றி தேவாரம் படிப்பார்கள் அல்லது பாடுவார் என கூறுவது இல்லை. அம்பிகையின் நாமங்கள் அனைத்தும் மந்திர வடிவானவை. மந்திரங்களை உள்ளத்தால் ஓத வேண்டும் அன்றி வாயால் மட்டும் குறைக்க கூடாது. இதைத்தான் லலிதா சகஸ்ர நாமத்தில் அம்பாளுக்கு நாம பாராயண பிரீதா என்ற ஒரு நாமம் உண்டு. தன் நாமத்தை ஓதுபவர்களிடம் ஓடோடி வருபவள். கற்பது என்பது பிறர் மூலம் தெரிந்து கொள்வது. படிப்பது தானாக பிறர் உதவியின்றி நடக்கும் செயல். மேலும் மந்திரங்களை நாமமாக உச்சரித்தால் மட்டும் பலன் தராது. சத்குரு மூலம்தான் உபதேசம் பெற்று ஓத வேண்டும். அப்படி குரு மூலம் உபதேசம் பெற்று இடைவிடாது ஓதுபவர்களுக்கு அன்னையின் ரகசியங்கள் அனைத்தும் அறிந்து கொள்ள முடியும் என்பது கற்பது உன் நாமம் என்றார். அடுத்ததா, கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில். இப்போ கசிந்து அப்படின்னா உடலும் உள்ளமும் உருகி செய்யும் செயல்னா கசிந்து பக்தி பண்ணியது. பண்ணியது அப்படிங்கிறது வழிபடுதல். பாதாம் புயத்தில் அப்படின்னா பாத தாமரைகள். கற்பது உன் நாமம் என்பது சிந்திப்பதற்கு முன் கசிந்து பக்தி பண்ணி இருக்கக்கூடிய ஒரு செயல் நடக்க வேண்டும் என்கிறார். உண்மையான பக்திக்கு அடையாளம் மனம் கசிவது. அன்பு இருந்தால் அழுகை வரும். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னாசரை புண்ணியன் என்பது அப்பரடிகள் வாக்கு. நெருப்பில் இட்ட மெழுகு போல உருக வேண்டும். இப்போ தண்ணியில ஒரு கல்லை போட்டுட்டோம்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கல்லை கையில எடுத்தாலும் அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம வழிஞ்சிரும். அதுவே ஒரு உப்பை தண்ணியில போட்டு கரைச்சோம்னா அந்த உப்பு தண்ணீரோடு கலந்து ஒன்றாகிவிடும். அது போல இறைவனுடன் இரண்டர கலந்து விடுவதே உயர்ந்த பக்தியின் அடையாளம் என கூறுகிறார். இறைவனது திருவடி என்பது ஞானத்தின் அடையாளமாகும். ஞானம் இன்மையே இறைவன் சிந்தனை வராததற்கு காரணம். இதனையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என சேக்கிலார் வாக்கால் அறியலாம். அத்தகைய ஞானம் நாம் பெற வேண்டும் என்றால் இறைவன் இரண்டே திருவடிகளுடன் காட்சி தரும் அந்த இரு பாதங்களை, இரு பாத தாமரைகளை பற்றி கொள்ள வேண்டும். நமது இரு கைகளால் இறைவனுடைய திருவடி பாதங்களை பற்ற வேண்டும் என கூறுகிறார். இப்போ தெய்வங்களுக்கெல்லாம் பல தலைகள் உண்டு, பல கைகள் உண்டு, பல கண்கள் உண்டு. ஆனால் திருவடி மட்டும் இரண்டுதான். காரணம் நம்மீது இறைவன் கொண்டுள்ள கருணையே ஆகும். அவனை அடைந்து ஞானம் பெற்று உய்கின்ற நமக்கு இறைவன் தந்துள்ள கைகள் இரண்டுதான். பல திருவடிகள் இருந்தால் எதை பற்றுவது என தெரியாமல் தத்தளிப்போம் என்ற கருணையினால் நாம் எளிதில் இரண்டு கைகளால் பற்றி உய்ய தனக்கு இரண்டே திருவடிகள் வைத்துள்ளான் இறைவன். ஆகவேதான் உன் இரு பாதாம் புயத்தில் என்றார். இத்தகைய பக்தியை இரவு பகல் என பாராமல் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அடுத்ததா, பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. இந்த நன்னியது அப்படின்னா விரும்பி அடைந்தது, நயந்தோர் அப்படின்னா இறைவனது அடியவர்கள், அவையத்து அப்படிங்கிறது சத்சங்கம். சத்சங்கம் அப்படிங்கிறது இங்க அவையத்து அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ மேற்கூறின இந்த நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமான ஒன்று அதற்கு முன் கிடைத்துள்ளது. அதுவே இவைகளுக்கு அடிப்படையாக இருந்த அந்த சத்சங்க தொடர்பு என்கிறார்.
சத்சங்க தொடர்பு இருந்தாதான் இறைவனை தொடர்ச்சியான பக்தி செய்யக்கூடிய நிலை வருமா. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைதான் சத்சங்க தொடர்பு என கூறுகிறார். இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா அந்த மழை பெய்யும் போது மழை நீர் மேகத்துல இருக்கும்போது சுத்தமா இருக்குது. அதுவே அந்த மழை நீர் மழையாக பெய்து எந்த இடத்தில் சேர்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த தனது குணத்தையும் மனத்தையும் நிறத்தையும் மாற்றிக்கொள்கிறது. மழையானது நீர்நிலைகள்ல ஒரு ஏரியிலோ குளத்திலோ விழுந்தா சுத்தமா இருக்குது. அதுவே ஒரு சாக்கடையிலோ இல்ல சேற்றிலோ விழுந்தா அதுவாகவே அந்த மழை நீர் மாறுகிறது. அது போல நல்லவர்களுடைய சேர்க்கை நன்மையை தரும். தீயவர்களுடைய சேர்க்கை நாம் தீயவை புரியாவிடனும் நம்மை தீயவனாக்கி மாற்றிவிடும் என்பதால் நல்லவர்களோடு சேர வேண்டும். அதாவது எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைவுடன் இருக்கின்ற அடியவர்களுடன் சத்சங்க தொடர்பில் இருக்க வேண்டும் என கூறுகிறார். இதைத்தான் அபிராமிப்பட்டர் அபிராமி அம்மை பதிகம் அதுல சொல்றாரு, ஞானம் தலைத்து உன் ஸ்வரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நடுவிருந்து அடிமையும் பூண்டு நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு என கூறுகிறார். இப்போ பஜனை செய்யறோம்னா ஒரு கூட்டத்துக்கு போறோம், ஒரு சத்சங்கத்துல கலந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் பஜனை செய்ய தெரியாவிடனும் கூட அந்த சத்சங்கத்தில் இருக்கும் அடியவர்கள் போடுகின்ற தாளத்தையும் பாட்டையும் கேட்டு நாமும் அதே மாதிரி தாளம் போடவும் பாடவும் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் அந்த சத்சங்கத்தின் உயர்வு. ஆகவேதான் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் என்கிறது பஜகோவிந்தம். ஆகவே அன்னை அபிராமியின் புகழில் மூழ்கவும் அதற்கு அடிப்படையாக அவளது நாமத்தை இடையராது ஓதியும் அதற்கு அடிப்படையாக அன்னையை நினைத்து கசிந்து உருகி பக்தி இடையராது பண்ணியும் அதற்கு அடிப்படையாக இருந்த சத்சங்க தொடர்பால் கிடைத்தது என பகல் இரவா நன்னியது உண்மை நயந்தோர் அவையத்து என்கிறார். இந்த உயரிய உறவு பகல் இரவு என பாராது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறார். நாம் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே. ஒரு காரியத்திற்கு முன்பு அடிப்படையான செயல் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என முன்பு கூறியது போல இத்தகைய சத்சங்க தொடர்பு கிடைக்க காரணம் இப்பிறவிக்கு முன் பிறவிகளில் செய்த புண்ணியமே அடிப்படை காரணம் என்கிறார். இங்க ஏது என்ற சொல்லை வினாவாக கொண்டால் என்ன என கேட்டதாக பொருள் தரும். ஏது என்றால் காரணம் என்றும் பொருள் உண்டு. ஆகவே இந்த இடத்தில் காரணம் என்றுதான் பொருள்படும். என்ன என்று வினா எழும்பாது. இருந்தாலும் இவைகள் எல்லாம் எந்த தகுதியும் இல்லாத அடியேனுக்கு எளிதாக கிடைத்ததே என வியப்பில் கூறியதாக பொருள் கொள்ளலாம். அரிய புண்ணியங்களை இடையராது செய்யும் அடியவர்கள் சேர்க்கை கிடைக்கவே ஓர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறார். பல படிகளை கடந்து மாடியை அடைவதை விட லிப்ட் மூலம் எளிதாக நடக்காமலே அடைதல் போல அடியார் தொடர்பு என்ற லிப்ட் மூலம் அடைதற்கரிய அன்னையை அடையலாம். புண்ணியம் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அதன் பயனான அம்பாள் கண்ணுக்கு தெரிகிறாள். கட்டிடம் தெரியும், ஆனால் அஸ்திவாரம் தெரியாது. ஆனால் அஸ்திவாரம் தான் கண்ணுக்கு தெரிகின்ற கட்டிடத்திற்கு காரணம். அதுபோல் அம்பாள் தெரிவது திருஷ்டம். அதை தெரிய வைத்த புண்ணியமான அடியார் உறவு அதிர்ஷ்டம் என்கிறார். அத்தகைய புண்ணியம் அடியேன் என்ன செய்தேன் என வியந்து கேட்கிறார் அம்பாளிடம். அம்மே என அம்பாளை அழைக்கிறார். அம்மே என்னும் சொல் அம்மாவிடம் கொண்டுள்ள உயர்ந்த அன்பினை எடுத்துக்காட்டும் சொல். குழந்தை எப்பவுமே அம்மா என அழுவதில்லை, அம்மே எனதான் அழும். அந்த பச்சிளங்குழந்தை நிலையில் இருந்து இதனை கூறுகிறார். புவி ஏழையும் பூத்தவளை. இத்தகைய அரிய வாய்ப்பை அம்பாள் தனக்கு எப்படி எளிதாக தந்தாள் என வியக்கிறார். அம்பாள் சர்வ வல்லமை படைத்தவள். மலையை மண்ணாக்குவாள், மண்ணை மலையாக்குவாள். இந்த 7 உலகத்தையும் எவ்வித சிரமமும் இன்றி சுலபமாக தோற்றுவித்தவள் என்பதனை பூத்தவள் என்ற சொல் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்.
புவி 7 என்பது சப்த தீபங்களாகும். அவை சம்பு, பிலட்சம், குசம், கிரௌஞ்சம், சாவாகம், ஷண்மாலி, புஷ்கரம் எனும் தீவ பகுதிகளாகும். அவற்றில் சம்பு தீவுதான் நாம் வாழும் நிலப்பகுதி. இவற்றை புஷ்பம் மலர்வது போல உலகத்தை படைத்தவள் அடியேனுக்கும் இத்தகைய அரிய வாய்ப்பை எளிமையாக தந்தாய் என புவியேலையும் பூத்தவள் இந்த ஏழையையும் காத்தவள் என வியந்து சரணடைகிறார். அண்ட பிண்டங்களை அனாசயமாக பூத்தவளை புவி ஏழையும் பூத்தவள் என கூறுவதன் காரணம் மற்ற உலகினருக்கு கிட்டாத பக்தி செய்யும் பாக்கியம் புவியினருக்கு கிட்டியுள்ளது. மற்ற உலகங்களில் திருக்கடவுர் சேத்திரமோ அன்னை அபிராமியோ இல்லை. பூலோகத்தில் தான் இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. அத்தகைய வாய்ப்பை அடியனுக்கு எளிமையாக பூவை மலர்வது போல தந்துள்ளாள் என கூறுகிறார் அபிராமி பட்டர். இப்போ அன்னை அபிராமியின் பேரருள் பெற முதன்மையான காரணம் முன் செய்த புண்ணியத்தால் கிடைத்த அடியார் உறவு. அந்த அடியார் உறவால் கிடைத்தது அம்பாளை தொழுவதற்குரிய திருவடி பக்தி கிடைத்துள்ளது. அந்த திருவடி பக்தியில் கிடைத்தது அவளை நினைத்து உருகும் நிலை. அதனால் கிடைத்தது அவளது நாம உச்சாடனம். அதனால் கிடைத்தது அன்னை அபிராமியின் எல்லையற்ற புகழில் மூழ்கியது என கூறி முடிக்கிறார். இது ஒரு கோபுரம் போல அமைகிறது. கோபுரம் கீழே விரிந்து மேலே செல்ல செல்ல குறுகி கும்பம் கூர்மையாக இருக்கும். அதுபோல அடியார் உறவு கோபுரத்தின் அடிப்பகுதி. கும்பம் போல அம்பாள் அதில் வீற்றிருக்கிறாள் என உணர்த்துகிறார் அபிராமி பட்டர். நன்றி.